அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். காமராஜ் கட்சியின் நிலைப்பாட்டை மீறி சட்டமன்றத்தின் தன்னிச்சையாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததால் அவர் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், காமராஜின் இந்த செயல் கட்சியின் குறிக்கோளுக்கு முரணானது என்றும் அவருக்காக பாடுபட்ட தொண்டர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் அவர் தெரிவித்த மிகப்பெரிய துரோகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கழக கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட காரணத்தால் எஸ். காமராஜ் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்பில் இருந்தும் இன்று முதல் நீக்கி வைக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள சூழலில் அமமுக சட்டமன்ற உறுப்பினரின் இந்த ஆதரவு மாற்றமும் அதைத் தொடர்ந்த நீக்கமும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். சில கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்ததுண்டு. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல். அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.